இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சரி ஓகே இதுக்கப்புறம் தான் கதையில் நிறைய அதிரடி திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறனால இன்றைக்கி எபிசோட ஒரு மாதிரி ஜாலியான எபிசோடாகவே கொண்டு போயிடுறாங்க. இப்போ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கல்யாண பர்ச்சேஸ்க்காக கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணணும், எப்போ பொண்ணு வீடு வருவாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொண்ணு வீடு எப்போ வருவாங்க அப்படின்னு நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படிங்கிறாரு சரவணன். உடனே அவருக்கு கால் பண்ண சொல்லி அப்பா என்ன தான் சொன்னார், உனக்கு என்னடா அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு எல்லோரும் மாற்றி கிண்டல் பண்ணேன். இல்லை நான் நீங்களே பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்லை நானே நீயே பண்ணுறா அப்படின்னு கோமதி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே அவங்க வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் பட்ஜெட் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து பேசி பெண்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபா, கல்யாண பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ஒரு சாரீ, அப்புறம் பசங்களுக்குலாம் ஆளுக்கு 2,000 ரூபா, அது ஒரு 7 பேருக்கு, அப்புறம் குழலியோட குழந்தை அப்படி பண்ணி எல்லா கணக்கையும் சேர்த்து பார்த்தா 1 லட்ச ரூபா வந்துச்சு. கூட ஒரு 25,000 போட்டு ஒரு 10-15,000 போட்டு 1,4 லட்ச ரூபா முடிச்சிடலான்ட்டும், ப்ளஸ் நகை வேறு எடுக்கணும், கொஞ்சம் கெட்டியான நகையாக எடுக்கணும் தாலிக்கு அப்படின்னு வச்சு பார்த்தா எப்படி பார்த்தாலும் 6.5 லட்ச ரூபா அப்படின்னு முடிவு பண்ணி தான் கிளம்பி போயிருக்காங்க. இவங்க வராங்க, வந்த உடனே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செக்ஷனில் ஓரளவுக்கு விலை நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே 20,000 15,000த்துக்குலாம் சாரியெல்லாம் இருந்தோடனே சரி ஓகே நல்ல விலையை பற்றி கவலைப்படாமல் எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே இப்போ எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் ராஜியும் இவங்களும் மீனாவும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்துட்டு மாமா பார்த்தீங்களா இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன புடவை எடுக்க என்ன பேச்சு, இப்போ புடவை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறாங்க. பாக்கியம் ஏமா நீ 1000 பொய் சொல்லி வச்சு தானே கல்யாணத்தை பண்ணியிருக்க, ஏன்னா அந்த வெத்து கௌரவத்துக்கு அவங்கள போய் அதட்டுறது உருட்டுறது ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு ஏதோ ஹெட் மாஸ்டர் மாதிரி வேணும் அவங்க 2 பேரும் தெரியுதுன்னு ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்குள்ள அப்பா பாருங்க இப்படிப்பா மாறிட்டாரு அப்படின்னு இந்த பக்கம் கதிர் சொல்ல, அரேஞ்ச் மேரேஜ்னா அப்படி தான் போல அப்படின்னு கதிர் சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா என் ஒய்ஃப் எனக்கு மண்டையிலே கொட்டுவா அப்படின்னு செந்தில் வேறு பேசிகிட்டு இருக்காரு. கடைசியாக ஒவ்வொரு சாரியாக எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 60,000லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே எங்கன்னு சொல்லி போய் பார்த்து கடைசியில் 25,000 ரூபாய்க்கு புடவை எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு செக்ஷனை சொல்கிறார். அங்கே போய் இவரும் சரி ஓகேன்னு பாண்டியன் போய் பார்த்தா ஒரு நல்ல ஒரு கிராண்டான சாரீ இருக்குது. எடுத்து பார்த்தா அது 10,000 போட்டிருக்க மாதிரி ஒரு தப்பாக நினச்சிட்டாரு, 10,000 விட்டுட்டார். அப்புறம் மீனா அதை பார்த்துட்டு இது 10,000 இல்லை 1,10,000ங்கிறத அவங்க நோட் பண்ணிடுறாங்க. அதை சொல்ல வரும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது கரெக்டாக இருக்கும்பா எல்லாம் இங்கே வாங்க, இந்த பக்கமே செக்ஷன் எடுங்க, செக்ஷன்லேயே சாரீ பாருங்கள் அப்படின்னா ஒன்றா அவங்களும் அந்த சாரீ இந்த சாரின்னு பார்த்து ஒரு சாரீ எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சு ரொம்ப நல்லா இருக்குது, 2ல் எந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு சரவணன். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா சொன்னோன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ளோரில் ஒவ்வொரு இதுக்கும் மெயினாக எடுத்த உடனே ஒரு பில் கொடுப்பாங்களே, அந்த பில்லை கொடுத்துட்றாங்க. அந்த பில்லை என்னது ஒவ்வொரு இதுக்கும் இப்போ பில்லு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை எடுத்து பார்த்தா அதில் 1,10,000 சாரீ போட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டாரு பாண்டியன். புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வேணால் சொல்லிடலாமான்னா ஐயோ அவங்க எடுத்துட்டாங்க, இப்போ போய் சொன்னால் நல்லா இருக்காது, மற்றதோட விலையை வேணால் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ விலை ஜாஸ்தினா ரொம்ப ஜாஸ்தின்னு திருப்பி பாண்டியன் சொல்ல, ஆனால் வேறு வழி இல்லைங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ போய் வேணான்னு சொன்னோன்னா அப்படிங்கும் போது அவங்க ரிசப்ஷன் சாரீ வேறு எடுக்கணுங்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு அதே சாரீ கட்டிக்கலாமேனா அதெல்லாம் முடியாது, நல்லா இருக்காதுங்கிறாங்க. சரி ரிசப்ஷன் சாரியாச்சும் கம்மி விலைக்கு எடுக்கலாம், இல்லைனா தேவையெல்லாம் பிரச்சனை வருங்கிறாரு. ஆனாலும் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது. நீங்களே சொல்லிவிடுங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு மாற்றி பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அதை தூக்கி மீனா தலையில் போட்டாங்க. பாவம் மீனா. கடைசியில் மீனாட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலையை அதிகமாக்க விடாமல் பார்த்து நீ கூட செலக்ட் பண்ணுமாங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சாரியாக எடுத்து அவங்க போட இந்த சாரியில் எந்த இது நல்லா இல்லை, அந்த சாரியில் எந்த இது சரியில்லைன்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க சாரியெல்லாம் பாண்டியனுக்கு காமிச்சு வேணான்னு தட்டி கழிச்சிட்டு கடைசியாக 20,000க்கு ஒரு சாரியை பார்த்தோன்னே ஓகே இது பெட்டர் அப்படின்ட்டு இந்த சாரீ ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சரிகள்லாம் எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய இருக்குது அப்படி இப்படின்னு பேச இதில் கடைசியில் எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சரவணா முகத்தை வச்சுருக்காரு. நல்லாவா இருக்குன்ட்டு அதை பார்த்து அப்படியே பாண்டியன் ஷாக் ஆகி நிற்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சரி ஓகே இதுக்கப்புறம் தான் கதையில் நிறைய